ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 23/7/2015 முதல் 29/7/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி பலமுடன் இருக்கிறார். குரு பலமும் கூடியிருக்கிறது. இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். போட்டிகளிலும் பந்தயங்களிலும் வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் எளிதில் தீரும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு அதிகமாகும். மக்களாலும் வாழ்க்கை துணைவராலும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் சந்திராஷ்டமம் என்பதால் எக்காரியத்திலும் நிதானமாக அவசரப்படாமல் ஈடுபடுவது நல்லது. மனத்துக்கு சிறு சலனத்தை உண்டு பண்ணக்கூடிய சம்பவம் ஒன்று நிகழும். என்றாலும் குருபலம் இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் ஏதும் வந்துவிடாது. சூரியன், சனி, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுவுடன் உலவுகிறார். சூரியன் 3இல் உலவுவதும் சிறப்பாகும். இதனால் அரசு சம்பந்தமான காரியங்கள் இப்பொழுது எளிதில் நிறைவேறும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். பொது நல பணியாளர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். தொழிலாளர்களது கோரிக்கைகளில் 1-2 இப்பொழுது நிறைவேறும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். 2இல் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. புதன் பலம் குறைந்திருப்பதால் வியாபாரிகள் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. செவ்வாய், புதன், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லதாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். சுக்கிரனும் ஓரளவு உதவி புரிவார். 10இல் கேது இருப்பதால் நலம் உண்டாகும். குடும்ப நலம், வாழ்க்கை துணை நலம் ஆகியவை சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகள் வளர்ச்சி காண்பார்கள். திரவ பொருட்கள், நீர் பொருட்கள் ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஆன்மீக, அறநிலைய, ஜோதிட பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். செவ்வாய்க்கு பிரீதியாக திருமுருகனை வழிபட்டு வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் உலவுவது மிகச் சிறப்பாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல எண்ணங்கள் மனத்தில் உதயமாகும். அவை நிறைவேறவும் சந்தர்ப்பம் கூடி வரும். பண நடமாட்டம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் குறையும். பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். 4இல் சனி இருப்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்கும். அதிகம் உழைக்க வேண்டி வரும். மக்கள் நலம், வாழ்க்கை துணை நலம் யாவும் சிறப்பாகவே இருந்து வரும். செவ்வாய், சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதனுடன் கூடியிருப்பது சிறப்பாகாது. செவ்வாய் வலுத்திருப்பதால் எதையும் தாங்கும் சக்தி பிறக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பரிசுகள் குவியும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். 2இல் ராகு இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அவை விலகும். 3இல் சனி இருப்பதால் பொது பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பிரச்சனைகள் குறையவே செய்யும். வார பின்பகுதியில் புதிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். சூரியன், புதன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதுடன் நாக வழிபாடும் அவசியமாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 11ஆம் இடத்தில் சூரியனுடன் கூடியிருக்கிறார். இதனால் தொழில்நுட்ப திறமை அதிகரிக்கும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். பண நடமாட்டம் அதிகரிக்கும். சுப செலவுகள் சற்று கூடவே செய்யும். கலைஞர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். தொழிலாளர்கள் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பார்கள். வார பின்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். வியாபாரம், கணிதம், எழுத்து, பத்திரிகை சார்ந்த தொழில்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். வார பின்பகுதியில் புதிய முயற்சி ஒன்று கைகூடும். 12இல் குரு இருப்பதால் குரு பிரீதி செய்து கொள்ளவும். நாக பூஜையை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது விசேடமாகும். சூரியன், புதன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் புதிய முயற்சிகள் இப்பொழுது கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கூடி வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் ஏற்படும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். தகவல் தொடர்பு துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வார ஆரம்பத்தில் எதிர்பாராத செலவு ஏற்படும். சிக்கனத்தை கையாள்வது நல்லது. ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வரவும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு உலவுவது ஒன்றே கோச்சாரப்படி சிறப்பாக இருக்கிறது. இதர கிரகங்களின் சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லதாகும். வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியம். வார பின்பகுதியில் பணவரவு சற்று அதிகரிக்கும். குடும்ப நலம் சீராகும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. செவ்வாய்க்கு பிரீதியாக முருகனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் விசேடமாகும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உருவாகும். பொருள் வரவு அதிகரிக்கும் நேரம் இது. ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். எதிர்பாராத திடீர் பணவரவுக்கும் இடமுண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். அரசியல், நிர்வாகம், பொறியியல் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் சரிவுக்கு ஆளாகாமல் தப்பலாம். ஆசிரியர்களும் உத்தியோகஸ்தர்களும் தங்கள் கடமைகளை சரிவர ஆற்றி வருவது நல்லது. கேது, சனி, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ் யாவும் சிறப்பாக இருந்து வரும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அதற்கான வாய்ப்பை இப்பொழுது பெறுவார்கள். வார பின்பகுதியில் ஆதாயம் கூடும். குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். முக்கியமான
எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். எதிர்ப்புகள் குறையும். செவ்வாய் வலுத்திருப்பதால் போட்டிகளிலும் பந்தயங்களிலும் வழக்கு யாஜ்யங்களிலும் வெற்றி காண சந்தர்ப்பம் உருவாகும். குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொலைதூரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தகவலும் வந்து சேரும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். செவ்வாய் 5இல் இருப்பது சிறப்பாகாது. மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி வருவது நல்லது. சூரியனும் புதனும் 6இல் இருப்பதால் அரசு உதவி கிடைக்கும். எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பாகாது. இதர கிரக நிலைகளும் கோச்சாரப்படி விசேடமாக இல்லாததால் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படவே செய்யும். சமாளிப்பது அவசியமாகும். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் அதிக கவனம் தேவை. வீண் விவகாரங்களில், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் பாதுகாப்பு அவசியமாகும். கோளறு திருப்பதிகம் வாசிப்பது நல்லது. நவ கிரகங்களை சுற்றி வந்து வழிபடுவதன் மூலமும் சங்கடங்கள் குறையும். மொத்தத்தில் இந்த வாரம் கடகம், தனுசு, கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.